சர்ச்சை சுற்றிலாம் இது போட்டுருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. வரதீஸ்வரர் சொல்லி ரொம்ப ஸ்டாச்சுவில் ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு. பட் கோவிலும் நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஐஷோ நம்மளுக்கு மேலே அலோட் இருக்கான்னு தெரியல. இது பக்கத்தில் பீச் இருக்கும் தானே இப்போ? கர்பூர் ஸ்ரீ முருதேஸ்வர் டெம்பிள். செப்பல் போட்டே போகலாமா? இங்கே போட்டே போகலாம், அங்கே தான் இருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா முருதேஸ்வர் டெம்பிள் வந்திருக்கோம். டாலஸ்ட் டெம்பிள் டவரில் வந்து பார்த்திங்கன்னா இது 2வது பிளேஸ் இருக்குது. அதேமாதிரி ஃபஸ்ட் பிளேஸ் ஸ்ரீரங்கமாக தான். என்னோடய அவுட்டர் வியூஸ் மட்டும் காட்டுறேன். பார்க்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ இதான் நம்ம பார்க்குற கோபுர தரிசனம். வாங்க ரிஷி கொஞ்சம் தூக்க கலக்காக இருக்காது. பின்னாடி வந்து சிவன் ஒர்க்கு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. பார்க்கிங் தான் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். லக்கேஜ் இருந்தால் லக்கேஜ் லாக்கரும் போட்டுடலாம். ஐஷோ நல்லா இருக்கு அந்த இடம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்தமாதிரி எப்படி எடுத்தாலும் கவர் பண்ண முடியாது, அவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இது ஒரு சீஷோர் தான். ஆக்சுவலாக எங்கள் ஃபுல்லாகவே பீச் இருக்குது. இந்த சீஷோர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டாக சீஷோர்லேயே அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இவ்வளோ ஹைட்டாக இதை பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு தெரில. நம்ம பார்க்கும்போது கருங்கல்லில் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டாச்சு கவர் ஆகாது. ஸோ ரிஷி ரெடியா? டவர் மேலே போகலாமா? ஓகே, ரெஸ்டிங் ஹால் எல்லாம் போட்டிருக்காங்க. கீப் த footwear stands only. பகத்போரா ஸ்ரீ முருதேஸ்வரா டெம்பிள் ஃபோட்டோ லேமினேட் பண்ணி எடுக்கிறதுக்கா. இதெல்லாம் என்னன்னு தெரியல, கன்னடாவில் எழுதியிருக்காங்க. ஓ மை காட், டவரை விட பெரிய டவர். ஐஷு வந்து ஒரு யூடியூபராகவே மாறிட்டாங்க. 24 hours யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லேயே தான் இருக்காங்க. அவங்க போடுற வீடியோ மட்டும் 1000 கேல ஓடுது. நம்ம பாருங்கள் 4 பேர் 5 பேர் தான் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ண சொல்லலாம். ஐஷு சர்ப்ரைஸ் பண்ண சொல்ல, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ண சொல்ல, மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. என்ட்ரன்ஸ்லேயே பெரிய எலிஃபெண்ட்டு. இங்கேயும் க்யூ, ரொம்ப பெரிய க்யூ நிற்கிது. ஏதாவது செப்பல் வைக்கிற கவுண்டர் இருக்காங்க, போயிட்டு வரலாம். அது இந்த சைடும் பீச்சு, இந்த சைடும் பீச்சா. அதேமாதிரி நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க இங்கே. நல்லா வெயில் அடிக்குதுப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வெயில் அடிக்குது நல்லா. ஓ மை காட், அந்த லைன்லாம் போய் எங்கே பார்க்குறது? சிவன் இருக்காங்க, பார்க்கலாம். ஏதோ ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு சிவன் தெரியாரா? சிவன் மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கு பின்னாடி தான் போகிறோம். இந்த க்யூலாம் எப்போ ட்ராலி பண்ணி போகிறதுன்னு தெரில. ஷூ ஸ்டாண்ட்ஸ். ஆக்சுவலி லிஃப்ட் சர்வீஸஸ் சாமி 2 7 to 12:45, 3 PM to 7 PM. இந்த டைமை கால்குலேட் பண்ணி கரெக்டாக வாங்க. இப்போ நாங்கள் டைம் பார்க்க வந்தது பெரிய க்யூ நிற்கிது. ஆக்சுவலி லிஃப்ட்டு போயிட்டு வந்துடலாமா? வாட் இஸ் த டைம் நான்? டைம் என்ன ஆகுது? இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுமா? போயிட்டு வந்து பண்ணலாமா? என்ன சொல்கிறீங்களா பார்ப்போம். டக்குன்னு மேலே போயிட்டு வந்துடலாமா? வா. ஸோ இதுக்கு தான் வந்து ரொம்ப பெரிய கியூவே இதுக்கு தான். டாக்டர் ஆர்என் ஷெட்டின்றவர் லிஃப்ட் ஃபெசிலிட்டிலாம் போட்டிருக்காரு. வந்து இந்த தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக கடைஞ்ச இடத்துல ஸ்டாச்சுவில் வச்சுருக்காங்க. என்னப்பா
ரிஷி வந்து அவர் ட்ராக்ல தனியாக நடந்து போயிட்டுருக்காரு. பீச் வாக்க கியூ பெரிய கியூவில் தான் வரணும். ரிஷிங்க பாரு ரொம்ப நேரமாக ஒரே இடத்த காட்டிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ரோடு பெரிய ரோடு இருக்கு. தண்ணி மேலேருந்து கொட்டிகிட்டு இருக்குது. ஸ்ப்ரீஸ் பண்ணுறாங்க. சிவா ஸ்டாச்சுவாக இருக்கிற பாதைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஐஷோ அங்கே நல்லா இருக்கு வியூ. இங்கே கோபுரம், இங்கே ஐஸ்வர்யா மட்டும் இருக்காங்க. இது போர்ட்ரேட்டில் மாற்றிக்கணும் வந்து ஒரு செகண்டு. அப்படியே ஐஷோ உனக்காக யூடியூப் வீடியோவை மாற்றி எடுத்தேன். வா ஓ மை காட், ஸ்டாச்சு கிட்ட போயிட்டோம். இங்கே பாருங்கள் வியூவை. இதில் லிஃப்ட்டு மட்டும் டைமிங் கிடச்சதுன்னா மேலேருந்து காட்டலாம். 360 டிகிரியில் நல்லா க்ளீனாக இல்லை. இந்த இடம்லாம் இன்னும் குப்பையை போட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம பாருங்க. எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது, பிஸ்கெட் பாக்கெட் கிடக்குது, ஐஸ்கிரீம் பாக்கெட் கிடக்குது, ஆயில் பாக்கெட்டு, வாட்டர் கேம்ஸு. ஸ்டாச்சுவாக இருக்குது. இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நம்ம லிஃப்ட்டு போயிட்டு வந்து அப்போ பொறுமையாக வரலாமா? வா, இது எப்போனாலும் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா இந்த ராஜகோபுரத்துக்கு மேலே லிஃப்ட் சர்வீஸ் 1 மணிக்கெலாம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இதோட ஹைட் வந்து 249 ஃபீட்டா. ராஜகோபுரோட இது வச்சு இது சொல்ல இஷ்யூ எவ்வளோ ஃபீட் இது? யார் ஸ்பான்சர் பண்ணாங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே எழுதி விட்டுருக்குன்னு சொன்னானே. நான் பார்க்கவே இல்லையே. இவ்வளோ நேரம் ஒருத்தர் கத்தி சொல்லிட்டு இருக்கான், பார்க்கவே இல்லை. நான் கத்தி ரிஷியை சமாளிச்சுட்டு இருந்தேன். சிவனேன்னு இருக்கானே. 1 மணிக்குள்ளே பார்த்துருவியா? லைனில் நின்றுட்டோம்ல, அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிட்ட போய் காமிக்கிறேன். ஆரஞ்ச் ஷெட் ராஜகோபுரம் 249 ஃபீட்டு போட்டிருக்காங்க. ஸ்ரீ மருதேஸ்வர் அதுக்கப்புறம் அலங்கரிச்சு இனாகரேஷன் ராஜகோபுரம். ஸோ இதோட ஃபீட்டு மட்டும் பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. பரம பூஜ்யா ஸ்ரீமத் சத்யோஜத் சங்கர சேவன் சுவாமிஜி அவர்கள். இதுதான் வந்து 249 ஃபீட் வந்து சின்ன ஃபீட்டில் தான் ஆரம்பிக்குது. லைஃப் அப்படி தான் அப்படியே தத்துவமாக இருக்குது. ஏஷோ 249 ஃபீட்டுக்கு நீ போய் பார்க்கலான்னு பார்க்குறேன். ஆனால் வாழ்க்கை சின்ன போது ஒரு அடியில் தான் ஆரம்பிக்குது. ஒரு வழியாக லிஃப்ட்டுக்கு லைனில் நின்று சுற்றி எலிஃபென்ட் சுற்றி வந்துட்டோம். இது எவ்வளோ ஃப்ளோர்? 18 ஃப்ளோர்ஸ் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 o'clock க்ளோசிங் டைம். ஐஷோ டைம் என்ன ஆகுது? டைம் என்னன்னு மட்டும் பார்க்கணும். 12:23 போயிடலாம். பக்கத்தில் தான் இருக்கும். நாங்கள் அமர்ந்து கிடையாது. இங்கே வந்து சிவன் பார்வதியோட ஃபேமிலியோடு இருக்காங்க. லிஃப்ட் டைமிங் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. பிரசாதம் கவுண்டர் கேஷ் மட்டும் தான் வாங்குறாங்க. ரெண்டு அடல்ட்டுக்கு 20 ரூபா, சில்ட்ரன்ஸுக்கு வந்து 10 ரூபா. ஸோ ஆரஞ்ச் ஷெட்டியை தான் நம்ம பார்த்தவர். டோன்ட் டச் போட்டிருக்காங்க. இதில் எத்தனை மாடி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி போயிட்டு முடிவு பண்ணோம். வீடியோவில் ஏதோ 18 பார்த்த மாதிரி இருக்குது. ஐஷோ லிஃப்ட் எத்தனை மாடி இருக்குது பாரு, நம்பர்ஸ் அதை பார்க்க முடியாது. டோன்ட் டச்னு எழுதிட்டாங்க, அதனால் தெரியாது.
உங்களுக்கு லிஃப்ட்டில் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்டெப்ஸில் போகலாம். உங்களுக்கு பில்டிங் மாதிரியே கட்டிருக்காங்க, கொஞ்சம் ஓப்பனில் தான் இருக்குது. நல்லா ஸ்டால்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. பீக் சீசன் இல்லாமல் பொறுமையான சீசனில் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இது எல்லாமே ஒரே க்ரௌடாக இருக்குது. ஆஃப் பண்ணிட்டு திறக்க போகுது நினைக்கிறேன். நியூஸ் 360 டிகிரியில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போட் ஆக்டிவிட்டிஸ், வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறதா இருக்கும். நம்ம அந்த டவர்லேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வேர்ல்டில் எந்த இடத்துல இருக்கிறோம் சொல்லு? ராஜகோபுரத்தில் 248 இங்கே பாரு, இங்கே வா. சரி ஓகே, நீங்கள் வா. கிட்ட வாயா. செல்ஃபி கேமரா உடஞ்சிச்சு, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகே ரிஷி, இந்த பீச் போட்டில் எங்கே எப்படி இருக்கு பாடுறா ரிஷி. உனக்கு பிடிச்சிருக்கா? இங்கே பாரு, எங்கே இருக்க நீ இப்போ? கோவிலில் இருக்கியா? எத்தனாவது மாடியில் இருக்க? 17th ஃப்ளோர். நல்லா இருக்கு மேடம். இது பார்த்தா வீடு மாதிரி தான் இருக்கு. விடு வாடா. இது என்ட்ரன்ஸோடைய வியூ. எங்கே பார்த்தாலும் தென்னை மரம் தான். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மலை, எல்லாம் கடல், எல்லாம் வந்து தென்னை மரம் இதாக இருக்குது. என்னடா சரி, மணல் போட்டு விளையாடலாமா? பீச் போகலாம் சாயங்காலம். மேலே போகிற ஃப்ளோருக்கு முடிஞ்சால் காமிக்கிறேன்.